ஹலோ ஆல், greetings for the day. வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெஹிக்கிள் வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பில் இருக்கும்போது ரிவர்ஸ் எடுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். லிட்டில் பிட் சேலஞ்சிங், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்கலாமா? நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவராக இருந்தீங்கன்னா, இடது கால் வந்து கிளச்சில் வச்சுட்டு வலது கால் வந்து பிரேக்லையும் ஆக்சிலரேட்டர்லையும் மாற்றி மாற்றி சைமல்டேனியஸாக சேஞ்ச் பண்ணி நெகட்டிவ் ஸ்டோப்பில் அழகாக ரிவர்ஸ் கியர் போட்டு நீங்கள் வண்டியை வந்து நீட்டாக முன்னால் ரோல் ஆகாமல் ட்ரைவ் பண்ணி போகலாம். நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்கன்னா நான் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு 14 இயர்ஸ் முன்னால் பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வண்டி திடீர்னு ஸ்லோப்பில் இருக்கும்போது இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஸ்வெட்டாக அது அப்படியே வேர்த்து கொட்டுது. எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும், வராமல் இருந்திருக்க சான்ஸே இல்லை. ஸ்லோப்பில் வந்து இன்ஜின் ஆஃப் ஆகிறது. ஸோ அப்போ என் ஹஸ்பண்ட் எப்படியாவது ஹஸ்பண்ட்டை சொல்லி அவங்க சேஞ்ச் பண்ணி அவங்க வண்டி எடுத்துட மாட்டாங்களான்னு, பட் அவங்க என்னை அலோவ் பண்ணலை. ஏன்னா இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதில் கற்றுக்கிறது தான் ஸ்டே ஃபார் எவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான டிப்ஸ் சொன்னாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது லெஃப்ட் ஃபுட் கிளச்சில் இருக்கணும், ரைட் ஃபுட் வந்து நீங்கள் ஒரு ஆங்கிள் பொசிஷன் வந்து வைக்கணும். எப்படின்னா, அந்த பாதத்தோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பிரேக்கில் இருக்கணும், பேக் போர்ஷன் பாதம் வந்து ஆக்சிலரேட்டரில் இருக்கணும். ஸோ தட் ரெண்டோட கண்ட்ரோலும் உங்களோட ரைட் லெக்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, வண்டி ரோல் ஆகிற மாதிரி இருக்குது, பிரேக் பிடிக்கணுன்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை யூஸ் பண்ணணும் பாதத்தோட. இல்லை இன்ஜின் கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் த்ராட்டில் ஆக்சிலரேட்டரில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். அதாவது பேக் சைட் ஆஃப் த ஃபுட் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங் மோஷன் மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ லெஃப்ட் லெக் வந்து லெஃப்ட் ஃபுட் வந்து உங்களோட கிளச்சில் இருக்க போது, ரைட் லெக் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பிரேக்கில் இருக்குது, சேம் ரைட் ஃபுட்டோட பேக் போர்ஷன் வந்து ஆக்சிலரேட்டரில் இருக்குது. ஸோ எப்போல்லாம் வண்டி ரோல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதோ அந்த டைம் வந்து நீங்கள் பிரேக் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இல்லை இன்ஜின் கண்ட்ரோல் வந்துருச்சு, நான் கொஞ்சமாக ஸ்லோவாக நான் எப்பவும் போல் நம்ம பிளெயின் ஏரியாவில் பண்ணுவோம் இல்லைங்களா, கிளச் விட வந்து ஆக்சிலரேட்டர் கண்ட்ரோல் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்படியே பிக் பண்ணி போய்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான். ஸ்ப்ரிங் மூமெண்ட்டில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா, அதாவது முன்னால் வர்றதுக்கு தடுக்கும் பிரேக், நீங்கள் ரைட் ஃபுட்டில் இருக்கிறது. அதே சமயம் கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆக்சிலரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே பேக்கில் வரும். ஸோ தட் வந்து ஒரு அழகான ஸ்ப்ரிங் மூமெண்ட் மாதிரி இருக்கும். நான் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அந்த கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, ஸ்டியரிங் வீலுக்கு கீழே கேமரா வச்சு எடுத்தால் நீட்டாக இருக்கும் பேர் ஃபுட்லன்னு. ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இந்த சேம் சினாரியோ நான் சொன்ன ஸ்ப்ரிங் மூமெண்ட் வந்து எக்ஸிபிட் பண்ணி காட்டுறதுக்கு. பட் இப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஜஸ்ட் ஒரு ஹெட்ஸ்அப்பாக இருக்குங்கிறனால இந்த மூமெண்ட் வந்து ஜஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் டெஃபினட்டாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, சேம் ஸ்ப்ரிங் மூமெண்ட் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பர்ட் டிரைவர் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து சைமல்டேனியஸாக டக்குன்னு எடுப்போம், இந்த ரெண்டுதும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். So until then, take care, be positive, and this is Ambika Solis signing off from Positive Thoughts. Thank you.